இப்பொழுது சென்னை தீநகர் அபிபுல்லா சாலையில் நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. நாம் இருக்கும் இடத்திற்கு பின்புறத்தில், அதாவது பழைய நடிகர் சங்க கட்டிடம் இருந்த இடத்தில் தற்பொழுது அந்த பொதுக்குழுவானது நடைபெற்று வருகிறது. இதனிடையே ஏற்கனவே பழைய நிர்வாகிகளுக்கும் புதிய நிர்வாகிகளுக்கும் இடையே இருக்கின்ற நிர்வாகிகள் நீக்கம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த பொதுக்கூட்டம் துவங்கியது முதல் பல்வேறு பிரச்சனைகள் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு முன்பாக நடைபெற்று வருகின்றன. முன்னதாக பொதுக்கூட்டம் துவங்கிய சற்று நேரத்திலேயே நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் கருணாசினுடைய காரை சிலர் உடைத்தனர். அதனை அடுத்து அந்த இடத்தில் இருந்து, அதாவது கருணாசினுடைய ஆதரவாளர்கள், தற்போது இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய ஆதரவாளர்கள் அவரை தாக்க முயற்சி செய்தனர். ஒரு சிலர் அவரை தாக்கியதால் காவல்துறையினர் தடுத்து அவர்களை கைது செய்து, அதாவது அந்த கண்ணாடியை உடைத்த நபர் என்று சந்தேகப்படக்கூடிய நபரை கைது செய்திருந்தனர். அதற்கு அடுத்தபடியாக கூடுதல் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டனர். ஏனென்றால் இந்த இடம் முழுவதும், அதாவது அபிபுல்லா சாலை முழுவதிலும் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கும் கடும் பதட்டம் நீடித்தது. அதாவது முன்னாள் நிர்வாகிகளுடைய ஆதரவாளர்கள், அதே போன்று தற்போது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சிலரை இந்த சங்கத்தில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள். அதே போன்று ஏற்கனவே புதுப்பிக்காத உறுப்பினர்கள் என பலர் இந்த சங்கத்தில் இருந்து, அதாவது 21 பேர் நீக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த இடத்தில் பிரச்சனை செய்து வந்ததால் இந்த இடத்தில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வந்தது. அதனையடுத்து காவல்துறையினர் அதிகமாக வரவழைக்கப்பட்டு இங்கு இருக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் 5 பெண் உறுப்பினர்கள் மற்றும் அதே போன்று சுமார் 20 பேர், மொத்தமாக 20 உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது வரை இந்த இடத்தில் பரபரப்பு நீடித்து வருகிறது. சுமார் 2 மணிக்கு அந்த பொதுக்குழு கூட்டமானது துவங்கி தற்பொழுது வரை நடைபெற்று வருகின்றது. பொதுக்குழு கூட்டத்திலும் காரசாரமான விவாதங்கள் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராமராஜ், முன்னாள் நிர்வாகிகள் முக்கியமானவர்கள் யாரெல்லாம் வந்து பிரச்சனை செஞ்சாங்க? தற்பொழுது ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் அனைவரும் இன்று காலை முதலே வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளே சென்றிருக்கிறார்கள். முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் வந்திருப்பதால் தற்பொழுது அந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இன்னும், அதாவது சுமார் 5:30 மணி அளவில் இந்த பொதுக்குழு கூட்டமானது நிறைவுடும் என தெரிகிறது. முக்கிய நிர்வாகிகள் யாரும் இங்கு, அதாவது முன்னாள் நிர்வாகிகள் யாரும் வரவில்லை. இருப்பினும் நடிகர் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அதிக அளவில் இங்கு வந்திருப்பதால் இந்த பொதுக்குழு கூட்டம் முடியும் பொழுது மேற்கொண்டு இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தெரிய வரும். ராமராஜ், பொதுக்குழுவிற்கு எத்தனை பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது? அதில் எத்தனை பேர் வந்திருக்காங்க? தற்பொழுது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் அடையாள அட்டை, அதாவது தற்பொழுது உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனையடுத்து முக்கிய நிர்வாகிகள், தற்பொழுது இருக்கக்கூடிய விஷால், நாசர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களும் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். சுமார் 2 மணி அளவில் அந்த பொதுக்குழுவானது துவங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில், அதாவது சங்கத்தில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் தவிர அனைவருக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கலந்து கொள்ள அனைவரும் வந்திருப்பதாக தெரிகிறது. தொடர்ச்சியாக இந்த இடத்தில் பதற்றம் நீடிப்பதால் உள்ளே பத்திரிகையாளர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. தொடர்ந்து வந்த நிர்வாகிகள் மட்டுமே பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக இன்னும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை அவர்கள் நடத்தினால் முழு விவரமும் தெரிய வரும். ராமராஜ், மோதலில் ஈடுபட்டவர்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டாங்களா? தற்பொழுது இந்த இடத்தை நாம் பார்க்கலாம். அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். இன்று, அதாவது பொதுக்குழு துவங்கும் முன்பு வரை பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை என்பதால் குறைவான காவல்துறையினரை இந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த இடத்திற்கு தொடர்ந்து அதாவது நீக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்தவுடன் அவர்கள் உள்ளே தங்களை அனுமதிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்தனர். எனவே அவர்களை தற்போதுள்ள நிர்வாகிகளுடைய ஆதரவாளர்கள் அந்த இடத்தில், அதாவது உறுப்பினர் அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவித்ததால் அவர்கள் வெளியில் இருந்த அந்த துணைத் தலைவரினுடைய கார் வெளியில் நின்றதை உடைத்தனர். எனவே அந்த இடத்தில் தொடர்ந்து பரபரப்பு நீடித்தது. உடைத்த நபர் என சந்தேகப்பட்டவரையும் அவர்கள் அடித்ததால் கூடுதல் காவல்துறையினர், அதாவது இந்த இடத்தில் தொடர்ந்து பதட்டம் நீடித்து வந்ததை அடுத்து கூடுதல் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு மொத்தம் 3 கட்டமாக இங்கிருந்தவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அவ்வப்போது பிரச்சனை ஏற்படும் பொழுது கைது செய்வதையும் பார்க்க முடிகிறது. இந்த சாலையை பொறுத்தவரை தற்பொழுது நிலைமை சீரடைந்திருக்கிறது. சற்று முன்பு சுமார் 20க்கும் மேற்பட்டோர், அதாவது 3 முறை காவல்துறையினர் கைது செய்தனர் அந்த பிரச்சனை செய்தவர்களை. தற்பொழுது ஓரளவு நிலைமை சீராக இருக்கிறது. இருப்பினும் இந்த இடத்தில் முன்னாள் நிர்வாகிகளுடைய ஆதரவாளர்கள் அல்லது சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பிரச்சனை ஏதும் செய்யக்கூடும் என்பதால் கூடுதல் காவல்துறையும் குவிக்கப்பட்டிருக்கிறது.
ராமராஜ், இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப வேற ஏதாவது தரப்பினர் வந்துட்டு இருக்காங்களா? இங்கு ஏற்கனவே அதாவது ஆதரவாளர்கள், அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய ஆதரவாளர்களும் அதே போன்று முன்னாள் உறுப்பினர்களுடைய ஆதரவாளர்களும் பெருமளவில் அபிபுல்லா சாலையில் திரண்டிருந்தனர். இங்கு இந்த பிரச்சனை ஏற்பட்ட உடனேயே காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தினர். அப்பொழுது இந்த சாலையில் இருந்த அனைவரும் கலைந்து சென்றிருக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் மேற்கொண்டு இந்த பகுதிகளுக்கு வந்தாலோ இந்த சாலையில் இதே போன்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம் என்பதனால் தொடர்ந்து காவல்துறையினர் இந்த இடத்தில் இருக்கின்றனர். தற்பொழுதைக்கு நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் இடத்தின் முன்பாக யாரும் இல்லை. அதாவது முன்னாள் உறுப்பினர்கள், பொதுமக்கள் யாரையும் காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ளே பொதுக்குழு நடைபெறக்கூடிய பழைய நடிகர் சங்க கட்டிடம் இருந்த இடத்தில் பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டிருப்பதால் அந்த இடத்தில் தான் தற்பொழுது பொதுக்குழுவானது நடைபெற்று வருகிறது. உள்ளே இருப்பவர்களை காவல்துறையினர் அனுமதிக்கின்றனர். மற்றபடி பிரச்சனை ஏற்படும் வண்ணம் யாராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்து வருகின்றனர். ராமராஜ், அந்த பிரச்சனை நடந்த இடத்துல மத்தவங்க போகிறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்களா? தற்பொழுதைக்கு நாம் அந்த நுழைவாயில் முன்பாக இருக்கிறோம். போலீசார் தடுப்பு வேலிகளை அமைத்து காவலுக்கு நிற்கின்றனர். உதவி ஆணையர் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த இடம் முழுவதிலுமே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உள்பகுதியிலும், அதாவது பழைய நடிகர் சங்க கட்டிடம் இருக்கக்கூடிய அந்த உள்பகுதி, அந்த திடல் முழுவதிலுமே காவல்துறையினர் உள்ளேயும் சென்றிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் வேறு நபர்கள், அதாவது பொதுமக்கள் செல்லும் வகையில் தற்பொழுது இருக்கிறது. சுமார் 1 மணி நேரமாக இந்த இடம் முழுவதிலும் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட இந்த மோதலை அடுத்து தொடர்ச்சியாக இந்த இடங்களில் சாலையில் போக்குவரத்து செல்ல முடியாத நிலை நீடித்து வந்தது. தற்பொழுதுதான் இந்த சாலை முழுவதும் போக்குவரத்திற்கு சீர் செய்யப்பட்டு அதே போன்று பொதுமக்கள் செல்லும் வகையிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த இடத்திற்கு நடிகர்கள் வந்து கொண்டும் இருக்கின்றனர். சற்று முன்பாக வடிவேலு உள்ளிட்ட நடிகர்கள் வந்தனர். 2 மணிக்கு துவங்கி இருந்தாலும் தற்பொழுது கூட நடிகர்கள் இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருப்பதால் இந்த இடம் முழுவதிலும் மிகுந்த காவல்துறையினுடைய பாதுகாப்பில் இருக்கிறது. சுமார் 2 முறை இந்த இடத்தில் பிரச்சனை ஏற்பட்டதை அடுத்து லேசான தடியடி நடத்தப்பட்டு இந்த சாலையானது தற்பொழுது சீர் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக முன்னாள் நிர்வாகிகளுடைய ஆதரவாளர்களோ அல்லது தற்பொழுது உள்ள நிர்வாகிகளுடைய ஆதரவாளர்கள் இந்த பகுதியில் வெளியே இருப்பதால் மேற்கொண்டு ஏதேனும் மோதல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கூடுதல் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியில் நின்றிருந்தக்கூடிய கருணாசனுடைய கார் கண்ணாடி, இந்த இடத்தில் நின்றிருந்த காரை தான் அவர்கள் கண்ணாடியை உடைத்திருக்கிறார்கள். இது இன்னும் உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரியாது. பொதுக்குழு துவங்கியவுடன் நடைபெற்ற பிரச்சனை இந்த பிரச்சனை. எனவே அவர்களும் வெளியில் வந்து ஏதேனும் கேட்கக்கூடும் என்பதால் தொடர்ச்சியாக இந்த பொதுக்குழுவானது 5:30 மணி வரை நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவரை தொடர்ந்து இந்த இடத்தில் பாதுகாப்பு பணிக்கு அதிக காவல்துறை நிறுத்தப்படுவார்கள் என தெரிகிறது. தற்பொழுது இந்த இடம் சற்று நிலைமை சீரடைந்திருக்கிறது. இருப்பினும் பரபரப்பான ஒரு சூழலில் நிலவுகிறது. ராமராஜ், போதிய பாதுகாப்பு இருந்தும் எப்படி இந்த பிரச்சனை கை கலப்பா மாறுச்சு? பொதுக்குழு கூட்டத்திற்கு தேவையான காவல்துறையினர் முன்பே சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். இருப்பினும் உடனடியாக, அதாவது பொதுக்குழு கூட்டம் தொடங்கும் வரை எந்த பிரச்சனையும் இந்த இடத்தில் எழவில்லை. காலையிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் வந்திருந்தாலும் தொடர்ச்சியாக இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொருவராக உள்ளே சென்று கொண்டிருந்தனர். அதன் பிறகு பழைய முன்னாள் உறுப்பினர்கள், அதாவது இந்த சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இந்த இடத்திற்கு வந்ததை தொடர்ந்து இந்த பிரச்சனையானது எழ ஆரம்பித்தது. அந்த வாயிலில் சென்று தங்களையும் அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தங்களிடமும் முன்னாள் அட்டை இருக்கிறது என்று குறிப்பிட்டாலும் நீங்கள் நீக்கப்பட்டவர்கள் என மறுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த பிரச்சனை எழுந்தது. உடனடியாக அவர்கள் வெளியே வந்து அந்த காரை, துணைத் தலைவருடைய கார் வெளியில் நிறுத்தப்பட்டிருந்ததால் அந்த காரினுடைய கண்ணாடி உடைக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டது. இருப்பினும் சுமார் அரை மணி நேரத்திற்குள்ளாக காவல்துறையினர் அதிக அளவில் இந்த சாலை முழுவதிலும் குவிக்கப்பட்டு தற்பொழுது நிலைமை சீரடைந்திருக்கிறது. முன்னதாக இந்த சாலை முழுவதிலுமே முன்னாள் நிர்வாகிகளுடைய ஆதரவாளர்கள், அதாவது சங்கத்தை சாராதவர்கள், இருப்பினும் அவர்களுடைய ஆதரவாளர்கள், முன்னாள் நிர்வாகிகளுடைய ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் இந்த பகுதியில் திரண்டிருந்ததால் கடுமையான பரபரப்பு நிலவி வந்தது. தற்பொழுது அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இங்கிருப்பவர்கள் அனைவரும், அதாவது சிறிய அளவிலான தடியடி நடத்தி இருந்தனர். அதனை அடுத்து இங்கிருந்தவர்கள் கலைந்து சென்றிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த அபிபுல்லா சாலையை ஒட்டி பல்வேறு பகுதிகளிலும் அவர் முன்னாள் நிர்வாகிகள் நின்றால் அவர்களையும்
அவர்களால் மீண்டும் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதற்காக நாம் பார்க்கலாம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் இருப்பவர்களையுமே காவல்துறையினர் இந்த இடங்களில் இருந்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். சம்பந்தமில்லாதவர்கள் யாரும் இந்த இடத்தில் மீண்டும் கூடக்கூடாது என்பதற்காக முழுவதுமாக இந்த அபிபுல்லா சாலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் சம்பந்தப்படாத நபர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்பதையும் கண்காணித்து வருகின்றனர். மீண்டும் அதாவது 5:30 மணி அளவில் இந்த பொதுக்குழு கூட்டமானது நிறைவேறும் என தெரிகிறது. அப்பொழுதும் எந்த பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் காவல்துறையினர் இங்கு மீண்டும் அதிக அளவில், அதாவது தற்பொழுது 200 பேர், சுமார் 200 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். ராமராஜ், தற்போது மோதலில் ஈடுபட்டவர்கள் மீது ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா? சற்று முன்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக முன்னாள் நிர்வாகிகள் ஏதேனும் புகார் அளித்தால் வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தீநகர் உதவி ஆணையர் தலைமையில் காவல்துறையினர் சற்று முன்பாகத்தான் 3 முறை கைது செய்தார்கள். அதாவது முன்னதாக கண்ணாடி உடைக்கப்பட்டதாக தெரிவித்து ஒரு நபரை கைது செய்திருந்தனர். பின்னர் பொதுக்குழு நடைபெறும் இடத்திற்கு உள்ளேயே சென்று பிரச்சனை செய்ததால் ஒரு 20 பேரை கைது செய்திருந்தனர். அதில் சில பெண் நிர்வாகிகளும் உண்டு. அவர்கள் அனைவரும் முன்னாள் உறுப்பினர்கள், அதே போன்று நீக்கப்பட்டவர்கள். மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டதால் மீண்டும் 2 பெண்மணிகள் உட்பட சிலரை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்பொழுதைய நிலவரப்படி புகார் எதுவும் வழங்கப்படவில்லை. இருப்பினும் இந்த பொதுக்குழு கூட்டம் நிறைவுற்ற பின்பு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பது தெரிய வரும். இது பெரிய அளவிலான பிரச்சனை இல்லை என்றாலும் இந்த இடத்தில் பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு நபர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு அந்த பிரச்சனை செய்த நபர்கள் மீது கைது செய்திருக்கிறார்கள். அதே போன்று தற்போதைய நிர்வாகிகளுடைய ஆதரவாளர்கள் வெளியில் நின்று பிரச்சனை செய்தவர்களையும் தடியடி நடத்தி கலத்தியிருக்கின்றனர். ராமராஜ், கைது செய்யப்பட்டவர்கள் போலீசாரால் எங்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க? தற்பொழுது இங்கு கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் காவல் நிலையத்திற்கு, அதாவது அருகில் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இருப்பினும் அவர்கள் மீது இது தொடர்பான பெரிய அளவிலான வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இது கோரிக்கையாக உள்ளதாகவே கூறப்படுகிறது. இருப்பினும் அவர்கள் மீது என்ன புகார், தற்பொழுதைய நிர்வாகிகள் அதாவது அவர்களுடைய இடத்திற்குள், பொதுக்குழு நடக்கும் இடத்திற்குள் சென்று பிரச்சனை செய்திருப்பதால் அது தொடர்பாக ஏதேனும் புகார்கள் அளிக்கப்படுவதை தொடர்ந்தே என்ன வழக்கு பதிவு செய்யப்படும் என தெரிய வரும். தற்பொழுதைக்கு இந்த இடத்தை அவர்கள் சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கு இருக்கக்கூடிய இந்த சாலையில் தொடர்ந்து பதட்டம் நீடித்து வருவதால் போலீசார் சிறிய அளவில் தடியடி நடத்தியும் அதே போன்று அவர்களை கைது செய்தும் தற்பொழுது இயல்பு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அது முடிவு வரும் பொழுது மேற்கொண்டு எதுவும் பிரச்சனை இயலாத வண்ணம் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களும் வந்திருக்கிறார்கள். தற்போதைய நிர்வாகிகள் அவர்கள் முடிந்து செல்லும் பொழுது பிரச்சனை எதுவும் ஏற்படாத வகையிலும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகவே அதிக அளவில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடிகர் சங்கத்தில் நடப்பது இயல்பு. இங்கு நடிகர் சங்கத்தினுடைய தற்போதைய அலுவலகம் இருக்கக்கூடியது அந்த பழைய கட்டிடம் இருந்ததற்கு எதிர்ப்புறமே. அங்கும் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது பிரச்சனை ஏற்படுவது வழக்கம். முன்னாள் நிர்வாகிகளுக்கும் தற்பொழுது உள்ளவர்களுக்கும் அதே போன்ற ஒரு சூழல் இன்றும் நீடித்து வந்தது. தற்பொழுதைக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் தொடர்ந்து முழுவதுமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 துணை ஆணையர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேற்கொண்டு அதாவது பொதுக்குழு துவங்கும் பொழுது அமைதியாக, அதாவது பெரிய அளவில் சலசலப்பு இல்லாமல் சென்று கொண்டிருந்த பொதுக்கூட்டமானது துவங்கிய சிறிது நேரத்தில் இந்த இடத்தில் கைகலப்பு அதே போன்று தாக்கப்பட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. தற்பொழுதைக்கு நிலைமை ஓரளவு சீரடைந்திருக்கிறது. பொதுக்குழு கூட்டம் முடியும் பொழுது தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளுக்குள்ளும் அதாவது பொதுக்குழு கூட்டத்திலும் காரசாரமான விவாதங்கள் செல்வதாகவும் தெரிகிறது.